I would like to divide this message into 3 parts. இந்த செய்தியை நான் 3 பகுதிகளாக பிரிக்க விரும்புகிறேன். Firstly, lies. முதல் பகுதி பொய்கள். Secondly, lies in the truth. இரண்டாவது பகுதி சத்தியத்தில் பொய்கள். Thirdly, the truth. மூன்றாவது சத்தியம். There are things all around us that are telling lies to us. நம்மை சுற்றிலும் அநேக காரியங்கள் நம்மை பார்த்து பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. There's a difference between talking and communication. சம்பாஷிப்பதிலும் பேசுவதற்கும் வித்தியாசம் உண்டு. That is, talking means the mouth is talking, but in the talking there is a communication. பேசுவது என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாயை கொண்டு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படி அதை காட்டிலும் சம்பாஷணை என்கிறதான ஒரு பகுதி உண்டு. Sambhashana means dialogue, isn't it? Communication means, see, when I talk, there is facial expression, there is intonation, there is accent, and there is action of the hand. There are so many, there is body language. All this together is called communication. பேசும் பொழுது நான் வாயை கொண்டு அசைத்து உங்களோடு கூட பேசுகிறேன். ஆனால் அதே சமயத்தில் என்னுடைய முக பாவனைகள், என்னுடைய முகத்தின் அல்லது நான் பார்க்கிற அந்த பார்வை, மற்ற காரியங்கள் யாவுமே ஏதோ ஒன்றை மறைமுகமாய் பேசிக் கொண்டிருக்கும். இவைகளை மொத்தம் அடங்கியதுதான் நாம் கம்யூனிகேஷன் என்று சொல்லுகிறோம். When you look at an ad board, நீங்கள் உதாரணமாக ஒரு விளம்பர பலகையை பார்க்கும் பொழுது, the ad board will not talk to you, but it will communicate a message to you. நீங்கள் அந்த விளம்பர பலகையை பார்க்கும் பொழுது அது உங்களோடு கூட பேசுவதில்லை, நேரடியாக பேசுவதில்லை என்றாலுமோ அது உங்களோடு கூட மறைமுகமாய் சில காரியங்களை வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டே இருக்கிறது. When you look at a dirty picture in a magazine, ஒரு புத்தகத்திலே ஒரு மிக ஆபாசமான படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, it will not talk to you, but it will communicate an emotion to you. அது உங்களோடு கூட ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி பேசாது என்றாலும் அந்த படத்தை பார்க்கிற பட்சத்தில் தானே அது உங்களுக்குள் ஒரு எழுச்சியை தூண்டி அப்படி சம்பாஷிக்கும். So that's called communication. அதைத்தான் கம்யூனிகேஷன் என்று சொல்கிறார்கள். All around us there is communication going on all the time. அதே வண்ணமாக நம்மை சுற்றிலும் பல காரியங்கள் எல்லா நேரத்திலும் ஏதோ ஒன்று நம்மோடு கூட தொடர்புடையதாய் அப்படி ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. Philosophies are communicating. தத்துவங்கள் அப்படி தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறது. Songs are communicating. பாட்டுகள் அப்படி ஒரு தொடர்பை நம்மோடு கூட உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. Music communicates. இசைகளும் கூட அப்படி ஒரு தொடர்பை நம்மோடு கூட உண்டாக்கி கொண்டிருக்கிறது. Pictures communicate. படங்களும் அப்படிப்பட்டதான ஒரு தொடர்பை நம்மோடு கூட உண்டாக்கி இருக்கிறது. Even the subjects we study communicate. நாம் படிக்கிறதான பாடங்களும் கூட அப்படி ஒரு தொடர்பை நம்மோடு கூட அது வைத்துக் கொண்டிருக்கிறது. Our career communicates. நம்முடைய வருங்காலங்கள் நாம் எடுக்கிறதான காரியங்கள் யாவுமே நம்மோடு கூட ஒரு தொடர்பை வைத்துக் கொண்டே இருக்கிறது. But in much of this communication there are lies hidden in them. இப்படி தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிற இந்த எல்லா காரியங்களிலும் ஒரு அதிக பொய்கள் மறைந்து காணப்படுகிறது. Those lies are not there by accident, they are deliberately placed there to deceive. அந்த பொய்களானது ஏதோ தற்காலிகமாக நம்மோடு கூட அப்படி ஒரு தவறான தொடர்பை வைக்கிறதில்லை, மாறாக வேண்டுமென்றே அப்படி பொய்களை நம்மோடு கூட அது தொடர்பு வைத்து பேசிக் கொண்டிருக்கிறது. That is called vanity. அதுதான் மாயை என்று அழைக்கப்படுகிறது. In this world there is a lot of vanity. இந்த உலகத்தில் அநேக மாயைகள் உண்டு. What is vanity? மாயை என்றால் என்ன? Vanity is something that gives you that is communicating a false beauty and attracts the person who is listening to that communication. இந்த பொய்கள் என்றால் தவறான காரியங்களை காட்டி, இந்த மாயை என்றால் தவறான காரியங்களை உங்களுக்கு காட்டி அதிலிருந்து ஒரு பொய்யான ஈர்ச்சியை உண்டாக்கி உங்களோடு கூட தொடர்பு வைப்பது. So you are not seeing reality, you are seeing something else that pulls you, but what is behind that is something else. நீங்கள் ஒரு நிஜத்தையோ அல்லது உண்மையை காணவில்லை, மாறாக மாயை கண்டு அந்த மாயான காரியங்கள் உங்களோடு கூட பேசுகின்றன. So
we have to be very, very careful about what communication we receive in this world. ஆகையினாலே இப்படிப்பட்டதான சம்பாஷணை உள்ள தொடர்புகள் என்ன செய்கிறது, என்ன உங்களோடு கூட தொடர்பு வைக்கிறது என்பதை குறித்து நீங்கள் மிக மிக கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Don't trust everything that appeals to the five senses. ஐம்புலன்களோடு கூட எதெல்லாம் சமாதானம் வைக்க முயற்சிக்கிறதோ அவைகளோடு கூட நீங்கள் சமாதானம் இட முயற்சிக்க வேண்டாம். You read from Isaiah chapter 40 and verse 17. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது Isaiah 40:17. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை, அவர்கள் சூன்யத்தில் சூன்யமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். So what does this verse say? இந்த வசனம் என்ன சொல்கிறது? All the nations of this world in God's sight are as nothing. சகல ஜாதிகளும் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை. They are less than vanity. அவைகள் மாயை காட்டிலும் குறைவாகவே காணப்படுகிறது. So if you look at that word less than vanity, in English it is less than vanity. ஆங்கிலத்தில் நாம் படிக்கும் பொழுது அது மாயை காட்டிலும் குறைவாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Tamil it is a zero within a zero. தமிழிலே பார்த்தால் அது சூன்யத்தில் சூன்யமாய் இருக்கிறது. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? When you come from 10 and move downwards to 0, நீங்கள் 10 எண்ணிலிருந்து தொடங்கி அப்படி கீழாக இறங்கி பூஜ்ஜியத்திற்கு வரும் பொழுது that 0 is nothing. அந்த பூஜ்ஜியம் என்பது ஒன்றுமில்லை என்பதை காண்பிக்கிறது. That is vanity. அதுதான் மாயை. There's a pull there, there's an allurement there, but when you go there is nothing. அங்கே ஏதோ ஒன்று இழுப்பது போல ஏதோ ஒன்று இருக்கிறது. அதற்கு அடுகாமல் நாம் பார்க்கும் பொழுது அங்கே அது ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது. So in English less than nothing means it seems to say -1, -2, -3. ஆங்கிலத்திலே பூஜ்ஜியத்துக்கும் குறைவாக மாயைக்கும் குறைவாக இருக்கிறது என்று சொல்வதனாலே அதனுடைய அர்த்தம் அது -1 அல்லது -2 -3 அப்படி அது காண்பிக்கிறது. But if you read it in Tamil, தமிழில் நீங்கள் வாசிக்கும் பொழுது you come from 10 9 8 7 6 5 4 3 2 1 0, there you won't go to minus after that. It's a pit, you'll fall inside that zero inside a zero. தமிழில் நீங்கள் பார்க்கும் பொழுது 10 இலிருந்து தொடங்கி 9 8 7 வந்து கடைசியிலே பூஜ்ஜியத்துக்கு வந்துவிட்டு அந்த பூஜ்ஜியத்திலிருந்து -1 2 என்று போகிறதில்லை, மாறாக பூஜ்ஜியத்திற்குள்ளேயே ஆழமாய் அந்த பள்ளத்திற்குள் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. So it's not a zero, it's a hole. அது பூஜ்ஜியம் மாத்திரமல்ல, அது ஒரு பெரிய குழியா இருக்கிறது. It's a hole which pulls you down. அது உங்களை கீழே இழுக்கிறதான ஒரு குழியா இருக்கிறது. So there's a lot of vanity in this world which are actually big black holes that will allure you down into its depths. ஆகினால் இந்த உலகத்திலே அநேக மாயைகள் உண்டு. அவைகள் அந்த மரணம் என்கிறதான குழிக்குள் உங்களை இழுக்க கூடியதா இருக்கிறது. Read Psalm 39 and verse 5. 39ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். இதோ என் நாட்களை 4 விரற்கடையளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது, எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். In that verse in Tamil it says endha manushanum maaye. In English it is man at his best state is altogether vanity. தமிழிலே எந்த மனுஷனும் மாயை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆங்கிலத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய சிறந்த நிலைமையில் இருக்கும் பொழுது அது மாயையாகவே இருக்கிறது. What would you call a man who is in his best state in his life, the prime of his life, the heyday of his life? How would you describe a man who is in that situation? அப்படி ஒரு மனிதன் தன்னுடைய சிறந்த மிகச் சிறந்ததான ஒரு நிலைமையில் இருக்கிறான் என்பதை எப்படி நீங்கள் வார்த்தையால் வர்ணித்து சொல்ல முடியும்? A man who's got a double PhD. உதாரணமாக ஒரு மனிதன் 2 டாக்டர் பட்டம் பெற்றிருப்பானே ஆகில். A man who's got say 100 crores in the bank. அல்லது ஒரு மனிதனுக்கு 100 கோடி ரூபாய் பணம் அவனுக்கு வங்கியில் இருக்குமே ஆகில். A man who's very handsome and good looking. அல்லது ஒரு மனிதன் மிக மிக அழகுள்ளவனாக இருப்பானே ஆகில். Such a man you will call the luckiest man, the best man in the world. அவனைத்தான் அதிர்ஷ்டசாலி என்றும் உலகத்திலே அவன் மிகச் சிறந்த மனிதன் என்றும் சொல்லுவார்கள். But this verse says such a man, the man in his best state, the Bible says, is altogether vanity. அப்படிப்பட்டதான மிக மிக சிறந்த அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய மிக சிறந்த தன்மையிலே இருக்கும் பொழுதுதானே அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அவைகள் யாவும் சேர்ந்து அவனும் அங்கே மாயையாயிருக்கிறான். In other words, the Bible is saying that all that what man calls best,
all the money you can have, all the beauty you can have, all the education you can have, all the health you can have, all that the Bible says, it's nothing. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால் மனிதனுக்கு இருக்கிறதான அவ்வளவு பெரிய பணம், ஆஸ்தி, அவனுக்கு இருக்கிற பதவி, அந்தஸ்து, இவைகள் யாவுமே மாயையாகவே இருக்கிறது. That's what this world is called. That is what is called materialism. That means people today are not thinking about death and life after death and eternity, or going to heaven or go to hell. They say, oh, that's nothing, there's nothing there. And they are now circled themselves inside in a prison of this life itself, and they try to enjoy this life as much as possible. மனுஷன் மரணம் என்று ஒன்று உண்டென்றும் அதற்கு பின்பு வேறு ஒரு வாழ்க்கை உண்டென்றும் எல்லாம் நம்பாமல் இருக்கிறதான இந்த உலகம் தானே, இந்த எழுத்துக்குரிய இந்த பூமிக்குரிய உலகம் தானே எல்லாம் என்று சொல்லி இதையே அவன் தன்னுடைய சூழலாய் அமைத்துக் கொண்டு அதிலேயே தன்னுடைய கவனத்தை செலுத்துவதுதான் அப்படி காண்பிக்கிறது. That's the lie of today. அதுதான் இன்றைக்கு காணப்படுகிற ஒரு பொய்யாக இருக்கிறது. Many people think that vanity which is actually nothing is reality, go after that and finally fall into a hole. அநேக ஜனங்கள் ஒன்றுமில்லாது இருக்கிறதான இந்த காரியத்தை பெரிதாய் அதுதான் எல்லாம் என்று நினைத்து அதற்கு பின்பாய் போய் கடைசியிலே அங்கே அந்த குழியிலே விழுந்து விடுகிறார்கள். So be very careful, young people, about falling into that vanity. Don't let the world communicate lies to you. Don't follow after those things thinking that there's something real there. ஆகையினாலே வாலிபரே, மிக மிக கவனமாய் எச்சரிக்கையாய் இருங்கள். ஒன்றுமே இல்லாதிருக்கிறதான இந்த காரியம் உங்களோடு கூட பொய்யை சம்பாஷித்து பொய்யாய் தொடர்பு கொண்டு அதிலே உங்களை கொண்டு போய் அங்கே நீங்கள் அருகில் போகும் பொழுது அது ஒன்றுமில்லை, மாயை என்று உங்களை ஏமாற்றக்கூடாது. One day it will hit back on you. ஒரு நாள் அது உங்களை திருப்பி அடிக்கக்கூடியதா இருக்கிறது. One day it will double cross you and mock at you. ஒரு நாள் வரும், அன்றைக்கு அது உங்களுக்கு எதிர்த்து அது உங்களையே பார்த்து கேலி அல்லது பரியாசம் செய்யும். So don't believe in all the communication of this world, in the the counsels and in the lifestyles of those who are living a worldly life. ஆகையினாலே இந்த உலக நாகரிகத்தில் ஜீவிக்கிறதான மனுஷருடைய அவருடைய ஆலோசனைகளுக்கும் அவர்களுடைய ஆலோசனைகளுக்கு ஒரு காலம் நீங்கள் கேட்கவே கூடாது. Secondly, இரண்டாவதாக, lies in truth. சத்தியத்தில் பொய்கள் உண்டு. In truth also sometimes lies can get hidden. சில நேரங்களில் உண்மை என்கிறதான காரியங்களில், சத்தியம் என்கிற காரியங்களுக்குள் பொய்களும் மறைந்து காணப்படுகின்றன. That can be done either stopping halfway in the truth, அல்லது அது எப்படி நடக்கும் என்றால் நீங்கள் சத்தியத்திலே பாதி போய் நின்று விடுவது, or you can become insincere and twist the truth. அல்லது நீங்கள் உண்மை இல்லாதவர்களாய் சத்தியத்தை பிசங்க செய்வது. So all these are hidden lies. Twisting the truth and stopping at a half truth are all lies. சத்தியத்தை பிசங்கி பேசுவது அல்லது சத்தியத்தை மறைத்து பாதி சொல்வது அதுவும் பொய்களாகவே இருக்கின்றன. If you read Isaiah chapter 28, நீங்கள் ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது there is a verse there. அங்கே ஒரு வசனம் உண்டு. Read verse 13. 13ஆம் வசனம். 12. இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க. அடுத்த வசனம். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து. அதுக்கு முன்னாடியே 10th verse. கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும். 9ஆம் வசனத்தை வாசிங்க. Read from verse 9. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார். Now next verse. கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்கிறார்கள். So what is written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? God has placed the truth in the scriptures, in the Bible. வேதத்திலே தேவன் சத்தியத்தை வைத்திருக்கிறார். A man who reads the Bible well can see reality as it is. வேதத்தை ஒரு மனிதன் நன்றாக வாசிக்கும் பொழுது உண்மையை உண்மையாகவே, நிஜத்தை நிஜமாகவே புரிந்து கொள்வான். See, there is something called camouflage. Camouflage means there's something in front that hides what is behind. That's called a camouflage. ஆங்கிலத்திலே camouflage என்று சொல்வார்கள். அர்த்தம் என்னவென்றால் அது தன்னுடைய முகத்தை மறைத்து வெளியரங்கமாய் தவறாய் தன்னை காட்டும்.
So what is behind is something else. அதற்கு பின்பாக என்ன இருக்கிறது என்பது வேறு ஒரு காரியமாய் இருக்கும். So this whole world is scattered with such camouflages, with such lies. ஆகையாலே முழு உலகமும் அப்படி பொய்களினாலே தவறான முகங்களை உடையதாய் தன் முன்பே மற்றவர்களுக்கு காண்பிக்கிறது. But if you read the word of God, you will be able to see reality as it is. ஆனால் நீங்கள் தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது நிஜத்தை நிஜமாகவே உண்மையாகவே புரிந்து கொள்ளலாம். Life does not end with this world. வாழ்க்கையானது இந்த உலகத்தோடு கூட முடிந்து விடுகிறதில்லை. This life is just as a short span, and it decides the big eternity you're going to spend after that. நாம் செலவழிக்க போகிறதான பெரிய நித்தியத்தை அடைய வேண்டியதான அதற்குரிய காரியத்தை இந்த குறுகிய வாழ்க்கை நமக்கு நியமித்து கொடுக்கிறது. So when we read the word of God, நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது God will speak to us. தேவன் நம்மோடு கூட பேசுவார். Line upon line, precept upon precept. கற்பனை வரிக்கு பின்பு வரி, கற்பனையின் மேல் கற்பனையையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணத்தையும் நம்மோடு கூட பேசுவார். That means there will be a logical presentation of reality from the scriptures. God will tell us what the truth is. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உண்மையான காரியங்களின் அந்த ஒழுங்குமுறை ஒன்றன் பின் ஒன்றாக உண்மை என்ன என்பதை தேவன் நம்மோடு கூட பேசுவார். But if our heart is not sincere, ஆனால் நம்முடைய இருதயமானது உண்மை இல்லாமற் போகும் பொழுது we can discover lies from the truth. சத்தியத்தில் அந்த உண்மையிலும் கூட நம்மால் பொய்களை கண்டுபிடிக்க முடியும். In other words, we will think something is the truth when actually it is a lie. மற்ற வார்த்தைகளில் சொல்லப்போனால் ஏதோ ஒன்றை உண்மை என்று நாம் நினைப்போம், ஆனால் அது உண்மையாக பார்க்கும் பொழுது அது ஒரு பொய்யாகவே இருக்கும். Now you read from verse 10 onwards. இப்பொழுது நீங்கள் ஏசாயா 28 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்கிறார்கள். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். So God is teaching them logical presentation, here a little, there a little, line upon line, precept upon precept. இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் கற்பனையின் மேல் கற்பனையும் தேவன் அவர்களுக்கு போல் பிரசங்கித்தாலும் அவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். புத்திபூர்வமாய் பிரசங்கிக்கிறார், ஆனால் he is logically presenting it, but I don't want to listen. புத்திபூர்வமாய் பிரசங்கித்தாலும் அவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். So what comes next? ஆகையாலே அடுத்தது என்ன நடக்கிறது? Another logic sets in. இப்பொழுது வேறு ஒரு புத்திக்கூறும் நிறைவேறுகிறது. Read the next verse. அடுத்த வசனம். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும். Now here you see they are going to discover verse upon verse, here a little, there a little, line upon line, precept upon precept, so that they might go and fall backward and be broken and snared and taken. அங்கே அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனை மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாய் அவர்களுக்கு காணப்படும். So if my heart is not sincere, என்னுடைய இருதயம் உண்மை இல்லாமற் போகும் பொழுது, if I don't love the truth, நான் சத்தியத்தை நேசிக்காத பட்சத்தில் I can read the Bible and go to hell. நான் வேதத்தை வாசித்தாலும் கூட நரகத்திற்கு தான் செல்ல முடியும். I will find a lot of verses to suit my lust. என்னுடைய இச்சையை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான அளவுக்குரிய வசனங்களை நான் அப்படி மாற்றிக்கொள்வேன். For example, உதாரணமாக in America you have what is called gay churches, and where homosexuals and lesbians can get married in the church. நீங்கள் உதாரணத்திற்கு பார்க்கும் பொழுது அமெரிக்க சபைகளில் பார்த்தால் ஒரு ஆண் மற்றொரு ஆணோடு கூட அல்லது ஒரு பெண் மற்றொரு பெண்ணோடு கூட விவாகம் செய்து கொள்ளக்கூடும். So you will think of that and say, what, how stupid, how can they do that in a church? அதை நீங்கள் பார்க்கும்போது எவ்வளவு புத்தியீனமாய் இதை ஒரு ஆலயத்தில் வைத்து எப்படி செய்யலாம் என்று நினைக்கலாம். Why didn't David say David and Jonathan's love for each other was greater than the love for women? Isn't it written in the Bible? ஏன் வேதத்திலே நாம் அதற்கு உதாரணமாக ஏற்றபடி வசனத்தை எடுத்துக்கொண்டால் தாவீதும் யோனத்தானும் ஸ்திரீகளை காட்டிலும் அதிகமான நேசமுடையவர்களாய் இருந்தார்கள் அல்லவா? So that's permitted. அது அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. So you see, if you don't love the truth, you will get verses like this to suit your lust.
இது பாருங்கள், நீங்கள் சத்தியத்தை உண்மையாய் நேசிக்காத பட்சத்தில் இப்படி உங்களுடைய இச்சையை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான அளவுக்குரிய வசனங்களை நீங்கள் திருகி மாற்றி எடுத்துக்கொள்ளலாம். So that you can get snared and be destroyed. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் கண்ணியாய் அதிலே மாட்டிக்கொண்டு அங்கே நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். So be very careful. If our heart is not sincere in the truth, you will find lies. ஆகையினாலே நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயமானது உண்மை இல்லாத பட்சத்தில் தேவனுடைய வசனங்களில் தானே நாம் பொய்களை எடுத்துக்கொள்ள முடியும். One day one boy jumped out of a running bus. ஒரு நாள் ஓடிக்கொண்டிருந்ததான பேருந்திலிருந்து ஒரு பையன் குதித்து விட்டான். He was a Christian. அவன் ஒரு கிறிஸ்தவன். He seemed to be a very spiritual boy also. அவன் ஒரு ஆவிக்குரிய பையனைப் போலத்தான் காணப்பட்டது. From a running bus he jumped out. ஆனால் ஓடுகின்ற பஸ்ஸிலிருந்து அவன் இறங்கி குதித்து விட்டான். Why did you do that? ஏன் இப்படி செய்தாய்? The Bible says, he that loveth his life will lose it, he that loseth his life will find it. So I'm losing my life to find it. ஏனென்றால் அவன் சொன்ன பதில் என்ன? வேதத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறதே, தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான், அதை இழந்து போகிறவன் அதை திரும்பவும் பெற்றுக்கொள்வான் என்று வசனம் இருக்கிறபடினால் நான் இப்படி செய்தேன் என்று சொன்னான். One day he took all his study books and he started throwing it out of his first floor balcony into the floor, onto the ground. அவன் படிக்கிறதான ஒரு எல்லா புத்தகங்களையும் ஒரு நாள் எடுத்து தன்னுடைய மேல் அறையில் இருந்து அப்படி எல்லா புத்தகங்களையும் தெருவில் வீசி எறிந்தான். Why are you doing that? என்ன இப்படி செய்கிறாய்? Why are you taking your study books and throwing? நீ படிக்கிற புத்தகங்களை எடுத்து இப்படி வெளியே எறிந்து விடுகிறாயே. No, the Bible says that we should lay everything at the feet of the Lord. வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் நீ கர்த்தருடைய பாதத்தில் வைத்து விட்டு விடு. Okay, you go and lay it at the feet of the Lord. Why are you throwing it on the ground? நல்லதுதான், கர்த்தருடைய பாதத்தில் போய் வைத்து விடு. ஏன் நீ இப்படி தரையிலே வெளியிலே சாலையில் தூற்றி எறிகிறாய்? The Bible says heaven is my throne, earth is my footstool. உடனடியாக அவன் சொன்ன பதில் என்ன? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று வசனம் சொல்லுகிறது. So all kinds of stupid connections you'll get like this if our heart is not sincere, so that we'll go and fall and stumble. ஆகினாலே நம்முடைய இருதயமானது உண்மை இல்லாத பட்சத்தில் இப்படிப்பட்டதான மதியீனமான காரியங்களை நமக்கு தூண்டி கடைசியிலே நாம் போய் அங்கே வழுகி விழுந்து விடுவோம். This is called twisting the truth. இதுதான் சத்தியத்தை பிசங்கச் செய்வது. There is also a half truth which can become a lie. அது மாத்திரமல்ல, பாதி உண்மை என்றுதான் ஒரு காரியம் உண்டு, அதுவும் அங்கே பொய்யாக மாறிவிடுகிறது. Like what? அது என்ன? You can be, very involved in Yabes in the ministry here. You can be very involved, close with the servants of God, and you can be a very, a white dressed, white clothed Christian, but you can be without Jesus. நீங்கள் வாலிபர் கூட்டத்தில் இப்படி வந்து நன்றாக உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு நீங்கள் காரியங்களை செய்யலாம், பரிசுத்தவான்களோடு கூட நன்றாக ஐக்கியத்தையும் வைத்திருக்கலாம், நன்றான வெண் வஸ்திரத்தையும் நீங்கள் தரித்திருக்கலாம், என்றாலுமோ நீங்கள் இயேசு இல்லாமலும் இருந்து விடலாம். The Pharisees, they were very happy, with giving tithes and giving offerings and keeping to the rules, and they were very happy about that. பரிசேயரை பாருங்கள், அவர்கள் தங்களுடைய தசம பாகங்களை செலுத்துவதிலும் காணிக்கைகளை செலுத்துவதிலும் இப்படி தங்களுடைய கட்டுப்பாடுகளில் இருப்பதை குறித்து மிக மிக சந்தோஷமாயிருந்தார்கள். Jesus said, you should do this, but don't leave the others undone, like mercy, faith and love. இயேசு சொன்னார், இதை நீங்கள் செய்யுங்கள், என்றாலுமோ இரக்கம், அன்பு, இப்படிப்பட்டதான பரிசுத்தம், இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். When I was in school, I ran in an 800 meter race. நான் பள்ளியில் இருக்கும் பொழுது 800 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடினேன். And the first 400 meters I came first. 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நான் தான் முதல் மாணவனாய் வந்தேன். I ran so fast everybody started clapping because I was in lead. நான் அவ்வளவு வேகமாக ஓடினபடினால் எல்லாரும் நன்றாக கைத்தட்டினார்கள், ஏனென்றால் நான் எல்லாரை காட்டிலும் அதிக முன்பாய் ஓடிக்கொண்டிருந்தேன். After that I got so tired that I couldn't run after that. அதற்கு பின்பு நான் மிக மிக களைத்து போனபடினாலே அடுத்த ஓட்டத்தில் நான் சரியாக ஓட முடியவில்லை. First 400 meters I was first, and after that all the rest of the 400 meters I was last. முதல் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நான் தான் முதல் மாணவனாய் இருந்தேன். ஆனால் அதற்கு பின்பு வருகிற 400 மீட்டர்களில் யாவரிலும் நான் களைத்தபடினால் நானே கடைசியாய் மாறி போனேன். So can I go and tell everybody? They won of course, but first 400 I won, அவர்கள் ஜெயித்து விட்டார்கள், முடியவில்லை, என்றாலும் முதல் 400 மீட்டரில் நான் தான் முதல் வந்தேன் தெரியுமா என்று நான் சொல்ல முடியும். What's the use of going and saying that to everyone? There are other people standing in the victory stand. ஆனால் அப்படி போய் சொல்வதனாலே என்ன பிரயோஜனம்? இப்பொழுது ஜெயிச்சவர்கள் இருக்கிறதான அந்த பட்டியலில் மற்றவர்கள் தானே நின்று கொண்டிருக்கிறார்கள். So just like that, these Pharisees, they did something spiritual and they were very happy and very proud about that, going and telling everyone, how spiritual I am.
அதே வண்ணமாக பரிசேயர்கள் ஏதோ ஒரு சில காரியத்தை ஆவிக்குரிய வண்ணமாக செய்துவிட்டு அதிலே தாங்கள் மிக மிக சந்தோஷப்பட்டு பெருமையுள்ளவர்களாய் எவ்வளவு ஆவிக்குரியவன் நான் என்று தன்னை பெருமை பாராட்டிக் கொண்டிருந்தார்கள். So don't be satisfied with stopping somewhere halfway. I'm coming to all the meetings, Sundays I dress in white and I don't talk any bad words. I fast twice a week. All that is all halfway. Is Jesus? Are you close to Jesus? ஆகினால் இப்படி பாதி பொய் உண்மை பேசுகிறதிலே நீங்கள் தயவு செய்து திருப்தி அடைய வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை நான் கூட்டங்களுக்கு போகிறேனே அல்லது ஆலயத்துக்கு போகிறேனே வெண்வஸ்திரம் தரிக்கிறேனே நான் ஒன்றும் கெட்ட வார்த்தை பேசுகிறதில்லை இப்படி எல்லாம் சொல்லி அந்த பாதி பொய்யின் உண்மையிலே நீங்கள் உங்களை திருப்தி அடைந்து கொள்ள வேண்டாம். இயேசு இல்லாத பட்சத்தில் நீங்கள் அப்படி இருப்பதினாலே என்ன பிரயோஜனம்? So see to it that these lies don't get mixed up with the truth. ஆகினாலே உண்மையோடு கூட இந்த பொய்கள் கலவாதபடிக்கு நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். Jesus said, I am the way, the truth and the life. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். So I spoke to you about lies. நான் இப்பொழுது பொய்களை குறித்து பேசினேன். Then I spoke to you about lies mixed up in the truth. உண்மையிலே பொய்கள் கலந்திருப்பதை குறித்து பின்பாடு நான் பேசினேன். Finally we come to the truth. கடைசியில் உண்மை சத்தியத்திற்கு நாம் வருவோம். Our soul has a mouth. உங்களுக்கு தெரியுமா நம்முடைய ஆத்துமாவிற்கு ஒரு வாய் உண்டு. Read Psalm 103 and verse 5. 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். So now who's talking? இங்கே யார் பேசுகிறது? Can anyone say who's talking? இங்கே யார் இதை சொல்வது? Read verse 1. 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Enough. Who's talking? இப்பொழுது யார் இங்கே பேசுகிறது? The psalmist is talking. இங்கே சங்கீதக்காரன் பேசுகிறானா? To whom is he talking? யாரோடு கூட பேசுகிறான்? He's talking to his own soul. அவன் தன்னுடைய சொந்த ஆத்துமாவோடு கூட பேசுகிறான். In the continuation of that conversation, he is telling his soul, bless the Lord, O my soul, because he satisfies your mouth, the soul's mouth, with good things. அவன் ஆத்துமாவோடு கூட அப்படி சம்பாஷிக்கும் பொழுது அவன் சொல்கிறான், என் ஆத்துமாவே உன் கர்த்தரை நீ ஸ்தோத்திரி, ஏனென்றால் நன்மையினால் உன் வாயை அவர் திருப்தியாக்குகிறார். Just like the body has a mouth, the soul has a mouth. எப்படி ஒரு சரீரத்திற்கு வாய் உண்டோ அதே வண்ணமாக ஆத்துமாவிற்கும் ஒரு வாய் உண்டு. What for? எதற்காக? He satisfieth thy mouth with good things. நன்மையினாலே நம்முடைய வாயை திருப்தியாக்கும்படியாக. That soul, the mouth of the soul is not there to talk a lot, it's there to receive a lot. ஆத்துமாவின் வாய் என்பது அநேகத்தை பேசும்படியாக அல்ல, மாறாக அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக. Not only that, அது மாத்திரமல்ல. read Psalm 107 and verse 9. 107ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. So the soul not only has a mouth, it also has an appetite. இங்கே ஆத்துமாவிற்கு வாய் மாத்திரமல்ல, அதற்கு ஒரு பசியும் இருக்கிறது. So these two things a soul should have. இந்த இரண்டு காரியங்களை ஆத்துமாவுடையதாய் இருக்க வேண்டும். So God alone can satisfy the hunger of the soul, the appetite of the soul. தேவன் மாத்திரமே இந்த ஆத்துமாவின் பசியை திருப்தியாக்க கூடியவராய் இருக்கிறார். So God alone can satisfy and feed the soul with goodness. ஆகையால் தேவன் மாத்திரமே ஆத்துமாவை போஷித்து நன்மையினாலே நிரப்ப முடியும். So God himself is able to, God alone can satisfy the soul. தேவன் மாத்திரமே ஆத்துமாவை திருப்தி செய்யக்கூடும். Now look at a person who does not feel hungry. பசியே இல்லாத ஒரு மனுஷனை பாருங்கள். He won't eat. அவன் சாப்பிடவே மாட்டான். He won't, even if he eats, he won't eat enough. அவன் சாப்பிட்டாலும் கூட போதுமான அளவிற்கு அவன் சாப்பிட மாட்டான். He'll grow thin, he knows he's losing weight, but still he won't eat. அவனுக்கு தெரியும் நன்றாக அவன் மெலிவாக இருக்கிறான், அவன் அதனுடைய எடை குறைந்து கொண்டே போகிறது, என்றாலும் கூட அவனால் சாப்பிட விருப்பம் இருக்காது. If you lose your appetite, it means you're dying. உங்களுக்கு பசி உங்களுக்கு குறைந்து போகுமே ஆகில் அல்லது உங்களுக்கு இல்லாது இருக்குமே ஆகில் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் மரிக்க போகிறீர்கள். In the same way, அதே வண்ணமாக this soul that is meant and created to yearn for God, if it loses its spiritual appetite and thirst and hunger for God, it means the soul will die. அதன் அர்த்தம் என்ன? அதே வண்ணமாக ஆத்துமாவானது தேவனை நோக்கி
தவித்து காத்து கதறிக் கொண்டிருக்க வேண்டிய ஆத்துமா, பசித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஆத்துமா. இப்படி பசி இல்லாத பட்சத்திலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஆத்துமா மரித்துக் கொண்டிருக்கிறது. When a body dies, சரீரம் மரிக்கும் பொழுது it becomes stiff and inactive. அது நன்றாக திடமாக கிரியை செய்யக்கூடாததாய் அப்படியே நின்று விடுகிறது. You speak and you shout bad words at the dead body, it won't reply. செத்த பிணத்தை பார்த்து நீங்கள் என்னதான் பேசினாலும், கெட்ட வார்த்தை பேசினாலும் அது ஒரு பதிலும் சொல்லாது. But when the soul dies, it's different. ஆனால் ஆத்துமா மரிக்கும் பொழுது வித்தியாசமாய் மாறிவிடுகிறது. The soul will still be alive, but it will be alive and react to the wrong desires. இந்த ஆத்துமாவானது இன்னும் ஜீவனோடு கூட இருக்கும். அது எதற்கு ஜீவனோடு இருக்கும் என்றால், தவறான ஆசை இச்சைகளுக்கு அது ஜீவனுடையதாய் மாறிவிடுகிறது. The longing of the soul can be satisfied only with the person of Jesus Christ. ஆத்துமாவின் இந்த பசி தாகமானது இயேசுவால் மாத்திரமே திருப்தி அடையக்கூடியதாய் இருக்கிறது. He is truth personified, or truth in the flesh. அவரே சத்தியமாக சரீரமாய் இருக்கிறார். மாம்சத்தில் வெளிப்பட்ட சத்தியம். மாம்சத்தில் வெளிப்பட்ட சரீரமாய் இருக்கிறார். சத்தியம், மாம்சத்தில் வெளிப்பட்ட சத்தியம். மாம்சத்தில் வெளிப்பட்ட சத்தியமாய் இருக்கிறார். So he is truth lived out in a human body. அவர் ஒரு மாம்சத்தில் வெளிப்பட்ட சத்தியமாய் அப்படி அவர் ஜீவித்தார். So he walked the truth, he lived the truth, he spoke the truth. அவர் சத்தியத்திலே நடந்தார், அவர் சத்தியத்தை பேசினார், சத்தியத்தின்படியே செய்தார். So this soul must long for that truth. ஆகையினாலே இந்த ஆத்துமாவானது அந்த சத்தியத்திற்காக தவிக்க வேண்டும். This soul must be satisfied for that, by that truth. அந்த சத்தியத்தினால் மாத்திரமே இந்த ஆத்துமா திருப்தி அடைய வேண்டும். You know, when I was a youngster, I hated this church. உங்களுக்கு தெரியுமா, நான் வாலிப காலத்தில் இந்த சபையை நான் அதிகமாய் வெறுத்தேன். Because the meetings were boring, the songs were boring, the sermons were boring, and I found this joy outside. ஏனென்றால் கூட்டங்களை பார்த்தாலும் சரி, இங்கே பாட்டுகளை கேட்டாலும் சரி, பிரசங்கங்களை கேட்டாலும் சரி, எல்லாமே சலிப்பு தட்டக்கூடியதாய் இருந்தது. But no other go. Parents were strict, so I had to go. வேறு வழியே இல்லை. என்னுடைய பெற்றோர்கள் மிக கண்டிப்பானவர்களாய் இருந்தபடினால் நான் இங்கு வரத்தான் வேண்டியதாய் இருந்தது. At that time my soul was dead, longing for the wrong things. அந்த நாட்களில் என் ஆத்துமா செத்ததாய் தவறான காரியங்களுக்காய் தவித்துக் கொண்டிருந்தது. But when God started touching me, ஆனால் தேவனை தொட ஆரம்பித்த பொழுது I realized that the direction I'm going is wrong, but I realized I was helpless. I couldn't change myself. என்னால் நன்றாக உணர முடிந்தது, நான் போய்க்கொண்டிருக்கிறதான அந்த பாதை திசையானது தவறு என்று இருந்தாலும் எனக்கு நானே உதவி செய்ய கூடாமல் இருந்தது. But I realized another thing, that although I was going on the wrong track, my soul had a longing for the truth and loved Jesus. ஆனால் மற்ற அதே நேரத்தில் வேறு ஒரு காரியத்தையும் என்னால் உணர முடிந்தது. நான் ஒரு தவறான பாதையில் போய்க்கொண்டிருந்தாலும் என் ஆத்துமாவானது சத்தியத்திற்காக தவித்துக் கொண்டிருந்ததை என்னால் உணர முடிந்தது. Then slowly God delivered me from all the clutches of sin. மெதுவாகவே தேவன் எல்லா பாவ கட்டுகளிலிருந்தும் என்னை விடுவித்தார். Then I started getting involved in the Sunday school ministry and doing other ministries also. ஞாயிறு பள்ளி ஊழியங்கள் மற்ற ஊழியங்களில் எல்லாம் பின்பு நான் ஈடுபட ஆரம்பித்தேன். But still my soul was longing for something more. என்றாலுமோ என்னுடைய ஆத்துமா இன்னும் கூட ஏதோ ஒன்றுக்கும் மேலாய் அது ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. One day I read a verse like this in the Bible. ஒரு நாள் வேதத்தில் இப்படி ஒரு வசனத்தை நான் வாசித்தேன். One thing have I desired of the Lord, that will I seek after. தேவன் ஒன்றையே நான் தேவனிடத்தில் வாஞ்சித்தேன், நான் அதையே நாடுவேன். That I might dwell in the house of the Lord all the days of my life. என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். So that I might behold the beauty of the Lord and do research in his temple. தேவனுடைய அந்த அழகை நான் பற்றிக் கொள்ளும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். When I read that, அந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது I got a further longing for that. அதற்காக இன்னும் எனக்கு அதிகமான தவிப்பு உண்டாயிற்று. I want to stay in the house of God. நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்க விரும்புகிறேன். I don't know how God changed my heart, but he changed my heart. எப்படி தேவனின் இருதயத்தை மாற்றினார் என்று எனக்கு தெரியாது, என்றாலுமோ தேவனே என்ற இருதயத்தை மாற்றினார். I loved my friends. என்னுடைய நண்பர்களை நான் அதிகமாய் நேசித்தேன். I loved to watch movies. நான் சினிமா பார்ப்பதற்கு அவ்வளவு விருப்பமுள்ளவனாய் இருந்தவன். I loved sports.
sports. விளையாட்டுகள் எனக்கு அதிக பிடித்தமாய் இருந்தது. I love to watch the television. நான் தொலைக்காட்சி பார்க்க எனக்கு அவ்வளவு விருப்பமாய் இருக்கும். I love to go out and see all that I could see in the world. உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா காரியங்களையும் போய் நன்றாக பார்க்க வேண்டும் என்கிற ஆசை எனக்குள் அப்படி இருந்தது. I hated church. I hated the servants of God. ஜெபத்தை நான் வெறுத்தேன், தேவனுடைய ஆலயத்தை வெறுத்தேன், தேவனுடைய ஆராதனைகளை நான் வெறுத்தேன். I hated this church in particular because they were too strict. இந்த சபை அதிக கண்டிப்பான சபை ஆனபடினாலே இந்த சபை நான் இன்னும் அதிகமாய் வெறுத்தவனாய் முதலில் இருந்தேன். I used to sit at home and think, will they become some day when there is a revolution in this church and all the strictness goes and they become a little lenient and say, okay, do this, do that. It will be such a great day. I used to daydream about such a revival in the church. நான் என் வீட்டில் அப்படிப்பட்ட நாட்களில் உட்கார்ந்து கொண்டு இப்படியெல்லாம் பகல் கனவு காண்வேன். இந்த சபையில் இப்படி ஒரு திடீர் என்று எழுச்சி அல்லது ஒரு மாற்றம் வராதா, இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் இப்படி செய்து கொள்ளலாம், இப்படி செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சம் போகலாம் என்று சொல்லி எல்லாம் இந்த சபை தன்னுடைய கண்டிப்பிலிருந்து தவறிவிடாதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். How God changed my heart and now I am applying the brakes for other young people who want to run away. எப்படி தேவனின் இருதயத்தை மாற்றினாரோ எனக்கு தெரியாது. இப்பொழுது ஓடி போகலாம் என்று நினைக்கிறதான வாலிபர் யாவரையும் நான் இப்பொழுது தடை பண்ணி அவர்களை நிறுத்தக்கூடிய அளவுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். So now God has brought me right into his temple. இப்பொழுது தேவன் என்னை சரியான தன்னுடைய ஆலயத்தின் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். But God has given me perfect satisfaction. ஆனால் தேவன் எனக்கு ஒரு பூர்ணமான திருப்தியை தந்திருக்கிறார். He has satisfied my longing soul with goodness. என்னுடைய இப்படிப்பட்டதான தவிக்கிறதான ஆத்துமாவை நன்மையினாலே அவர் திருப்தியாக்கினார். I have no regrets about staying in the house of God. கர்த்தருடைய ஆலயத்தில் தங்குவதை குறித்து எனக்கு ஒரு துக்கமும் இல்லை. I have had many sad moments in my life. என்னுடைய வாழ்க்கையிலே अनेक துக்கமான காரியங்கள் நடந்ததுண்டு. But nothing was sad enough to swallow this joy which God has satisfied me with. தேவன் என்னை திருப்தி செய்தாரே, இந்த காரியத்தை குறித்து துக்கமடைவதற்கு எந்த காரியமும் துக்கமடைய செய்யவில்லை. If you really love the truth, நீங்கள் உண்மையாகவே நிஜமாகவே சத்தியத்தை நேசிப்பீர்களே ஆகில், if you turn to Isaiah chapter 62, ஏசாயா 62ஆம் அதிகாரத்துடைய வேதத்தை திருப்பும் பொழுது there you see two names. அங்கே நீங்கள் இரண்டு பெயர்களை பார்க்கிறீர்கள். Read 4 verse 4. 4ஆம் வசனம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். உன் தேசம் வாழ்க்கைப்படும். Your land will be married. உன் தேசம் வாழ்க்கைப்படும். Will land marry? தேசம் ஒரு விவாகம் செய்யக்கூடுமோ? What's the meaning of this? இதனுடைய அர்த்தம் என்ன? God has prepared a place for us. தேவன் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். And if we follow the truth, நாம் சத்தியத்தை பின்பற்றும் பொழுது what God says is the truth. தேவன் என்ன சொல்லுகிறார் அதே சத்தியமாய் இருக்கிறபடினாலே, if we follow him sincerely in the truth, அவரை நாம் சத்தியத்திலே உண்மையாய் பின்பற்றும் பொழுது, then we are going to get married to the land is going to get married. That means heaven is going to get married to us. அப்பொழுது நாம் இந்த தேசத்தோடு கூட விவாகம் செய்ய போகிறோம். அதனுடைய அர்த்தம் பரலோகத்தோடு கூட நாம் விவாகம் செய்ய போகிறோம். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? When you go to heaven, நீங்கள் பரலோகத்திற்கு போகும் பொழுது heaven will be a place which will satisfy all the passions of your heart, and you will say, this is the place I was looking for and I want nothing more. இதயமானது நீ பரலோகத்திற்கு செல்லும் பொழுது உன்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் அது முழுவதுமாய் முற்றிலுமாய் திருப்தி அடையக்கூடியதாய் இருக்கிறபடினாலே அதை நீ பார்க்கும் பொழுது நீ என்ன சொல்லுவாய்? இதைத்தான், இதற்காகத்தான் என் ஆத்துமா ஏங்கிக் கொண்டிருந்த இதற்காகத்தான் இப்பொழுது இப்படி நான் திருப்தியாகுகிறேன். Shall we close our eyes? நான் கண்களை மூடுவோமா? Jesus loves you.